சின்ன வயசில் கண்ணாடி போடுறவங்கள பார்த்தா அம்மா சொல்லுவாங்க, பார்த்தியா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடாம தான் அவங்க கண்ணாடி போட்டுட்ருக்காங்கன்ட்டு. அதனாலவே அவங்களுக்கு கண்ணு தெரியாதோன்ட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு ஏஜ் ஆனால் எல்லாருக்குமே கண்ணாடி போட வேண்டி வரும்ன்ட்டு. அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கண்ணாடி தேவைப்படுதுங்க. நான் ஒரு 3 வருஷமாக கண்ணாடி போட்டுட்ருக்கேன். லென்ஸ்கார்ட்லேருந்து தான் லாஸ்ட்டு வாங்கியிருந்தேன். 3 இயர்ஸ் முன்னாடி போட்டு தானே பவர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்ட்டு லாஸ்ட் வீக் நான் லென்ஸ்கார்ட் போய்ட்டு எனக்கு தேவையான ஃப்ரேம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு கண்ணாடி ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதோட டிஸ்பேச் தான் நேற்று. அதனாலவே நான் வாங்க போகும்போது அவரும் கூடவே வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஐ டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கண்ணாடி தேவைப்பட்டால் போட்டுக்கலாமேன்னு நினச்சோம். ஆனால் அவருக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை முடிச்சு அங்கே நிற்கிறதுக்குள்ளே ஊர்லேருந்து கால் வந்துருச்சு, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்ட்டு. கேரளாவில் இப்போ ஃபீவர் சீசன் போல் இருக்குது. எல்லாருக்குமே ஃபீவர் தாங்க, கிளைமேட்டோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனாலவே அம்மாவை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். இங்கே கோயம்புத்தூர் ராயல் கேரில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒரு 5 o'clock தான் நம்ம இங்கே ரீச் ஆனோம். இன்ஜெக்ஷன், பிளட் டெஸ்ட்டு, அது மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 o'clock ஆயிடுச்சுங்க. நாங்களும் மத்தியானம் வேறு சாப்பிட்லிங்களா, ரொம்ப பசியாயிடுச்சு. வெளியில் இருக்கிற தட்டுக்கடையிலேருந்து பரோட்டாவும் தோசையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு இட்லியும் வாங்கி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.